இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சட்டப்பேரவை உரை முழுமையாக நான் பார்க்கவில்லை. கொஞ்சம் தான் பார்க்க முடிந்தது. அது அதாவது இந்த டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் அரசுக்கு சேர்க்கப்படுகிறது என்கின்ற விவாதத்தில் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப காட்டமாக பதில் கொடுத்தார். ஏற்கனவே முதலமைச்சர் பேச மாட்டாரு, வாய் திறக்க மாட்டாரு, பேசுங்க சிஎம் சார் என்றெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசுகின்ற போது 6 முறை ஆட்சி அமைத்த திமுக ஏற்கனவே 7 முறை எதிர்க்கட்சியாக இருந்து பொறுப்புடன் செயல்பட்ட திமுக சட்டப்பேரவையில் இருந்து பதில் சொல்லியிருக்க வேண்டியதை தவிர அவர்கள் எழுந்து வெளிநடப்பு செய்தது ஏற்புடையதல்ல. அடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 8 பேருக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்கின்ற கருத்தை பதிவு செய்தார். நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்தீர்களா என்று கேட்ட உடனேயே திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே எழுந்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி தந்தை பெரியாரை முன்னிறுத்தி ஆட்சி அமைத்தவர்கள் இது போன்ற கேள்விகளுக்கு பொறுப்புடன் சட்டப்பேரவையில் இருந்து பதிலளித்திருக்க வேண்டும். ஆகவே திரு விஜய் அவர்கள் பேச மாட்டார், அவருக்கு பேச தெரியாது என்றெல்லாம் கேலி கிண்டல் செய்தவர்களுக்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் வைத்து மிகச்சரியாக பதிலடி கொடுத்திருக்கின்றார். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்பது வெளிநடப்பு செய்வது ஏற்புடையதல்ல. வெளிநடப்பு செய்யலாம், அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒரு முரண்பாடான கருத்துக்களோ அல்லது அவதூறான கருத்துக்களோ எதிர்க்கட்சி மீது சுமத்தப்படுகின்ற போது வேண்டுமானால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வதற்கு சட்டப்பேரவையில் வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் அவர்கள் வெளிநடப்பு செய்யலாம். ஆனால் முதலமைச்சருடைய உரைக்கு அவர்கள் பதிலளிக்கின்ற வேளையில் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை பார்த்து சில கேள்விகளை எழுப்பிய நேரத்தில் அவர்கள் ஏன் வெளிநடப்பு செய்தார்கள் என்பது அவர்களுக்கே கேள்வியாக நாம் விட்டுவிடலாம். ஆனால் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி, ஒரு திமுகவிற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. எவ்வளவோ நெருக்கடிகளை அவர்கள் தேர்தல் களத்தில் சந்தித்திருக்கின்றார்கள், சட்டமன்றத்தில் சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு புதிதாக வந்த ஒரு கட்சி, புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொள்ள முடியவில்லையா என்கின்ற வினா எழுகிறது. ஆகவே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அந்த கருத்துக்களுக்கு பொறுப்புடன் திமுக பதிலளிக்க வேண்டும் என்பதே நம்முடைய கருத்தாகும். சார், முதலமைச்சரின் பதிலுரைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஒரு விமர்சனம் வைக்கிறார். சினிமா ஷூட்டிங் தான் உள்ளே நடந்தது, ஸ்கிரிப்ட் டயலாக் எல்லாம் முதலமைச்சர் பேசினார் என்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து இதுல எதுவும் பேசல அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அது அது கேள்வி எழுப்பி அதுக்கான பதிலை கேட்டு வாங்குறதானே. ஏற்கனவே திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அவருக்கு சட்டப்பேரவையுடைய நடைமுறைகள் தெரியும், அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் சட்டப்பேரவையில் இருந்து முதலமைச்சரிடம் அவர் முன்வைத்த கேள்விகளுக்கு விடையை முதலமைச்சரிடம் எதிர்பார்த்திருக்க வேண்டும், அல்லது தாவேக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சரிடம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். வெளிநடப்பு செய்வது ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஆளுங்கட்சியிலிருந்து திமுக மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய அந்த ஒரு கடமையும் ஒரு இக்கட்டான நெருக்கடியும் திமுகவுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கலாம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.